தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வகுப்பு திருத்த மசோதா 2025 முழு மனதாக வரவேற்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், தனி ஒரு மனிதர் வகுப்புக்கு சொத்தை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர் 5 ஆண்டு காலம் இஸ்லாமியராக இருந்து அவருடைய சொத்தை எழுதி வைக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதைப் போலவே பெண்களுக்கு வகுப்பிலே போதிய இடவசதி கொடுக்க வேண்டும், அவர்களையும் உறுப்பினராக 2 பெண்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். வகுப்பு 2 வகைப்படும். ஒன்று குடும்ப வகுப்பு, மற்றது பொது வகுப்பு. இந்த 2 வகுப்புகளும் மத்திய மாநில அரசுகளின் ஆடிட்டிங் செய்தலுக்கு ஒப்புதல் தர வேண்டும். இந்த 2 வகுப்புகளும் பொது வகுப்புக்கு கீழ் வரும். இதில் அனைத்து பிரிவினரும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். இஸ்லாமிலே சில செக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் இருக்கிறது. சன்னி, சியா, சூஃபி, போரா, ஆகா கான், தாவூதி போரா, ஹக்கானி போன்ற பிரிவுகள் இருக்கிறது. இந்த பிரிவு தலைவர்கள் எல்லாமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தங்களுடைய சொத்துக்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1450 ஆண்டுகளுக்கு முன்பால் ஏழை எளிய மக்களுக்காக எப்படி வக்ஃப் என்று சொன்னால் அரபியிலே சொத்தை ஒதுக்கி வைப்பது ஏழை எளிய மக்களுக்காக. தனவந்தர்கள், வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள் தன்னுடைய சொத்துக்களை தனக்கு போக மீதம் உள்ளதை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுப்பதற்காக அரபியிலே வக்ஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதம் பேசப்படுகிறது. இங்கே நாம் வக்ஃப் என்கிறோம், வகுப்பு என்கிறோம், பலவாறாக மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி கொடுக்கப்படும் பொருள்களில் அதில் உள்ள வருமானங்களை ஏழை எளிய மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், தொழில்துறை, அவர்களுடைய மேம்பாட்டுக்கு, அதை போல விதவைகள், பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அதில் மூலம் வருகின்ற வருமானத்தை செலவு செய்ய வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதையே செய்ய வேண்டும் என்று மத்திய அரசும் சொல்கிறது. அதைப்போல் இந்த வகுப்பு சட்டத்தின் மூலமாக அனைத்து சொத்துக்களையும் டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும், ஆன்லைன் போர்ட்டலில் போட வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. ஆவணங்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு, டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய அந்த வெளிப்படைத்தன்மையோடு அனைவரும் பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும். அதையும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வரவேற்கிறது. இப்படி எல்லா வகைகளிலும் மக்களுக்கான திட்டமாக, ஏழை எளிய மக்களுக்கான திட்டமாக 2020-25 இந்த வகுப்பு மசோதா இருக்கிறது. இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 1947க்கு பிறகு 3 முறை மாற்றம் வந்திருக்கிறது. அதில் 95இல் ஒரு மாற்றம், 2013இல் ஒரு மாற்றம், அது 40வது பிரிவு அதிலே சேர்க்கப்பட்டது. இந்த 40வது பிரிவு என்பது வக்ஃப் போர்டு எந்த சொத்தை தன்னுடைய சொத்து என்று சொன்னாலும் ஒரு தகவலை அந்த பகுதி தாசில்தாருக்கோ அல்லது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கோ, பதிவு துறைக்கோ அனுப்பிவிட்டால் அந்த சொத்தை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு அந்த 40 பிரிவு இருந்தது. அதன் காரணமாக இந்தியா முழுவதும் பல பகுதிகளிலும்
தாவாக்களும் வழக்குகளும் பிரச்சனைகளும் ஜாதி மத மோதல்களும் நடந்து வந்திருக்கிறது. அதையெல்லாம் சரி பண்ணும் விதமாக, மாற்றுகின்ற விதமாக 2020-25 வகுப்பு திருத்த மசோதா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் அதனுடைய மைனாரிட்டி அமைச்சகம் கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த வகுப்பு மசோதாவை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் மற்றும் ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. கேரளா அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கல்கத்தாவிலே கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஓவைசி போன்றவர்கள் எம்பிக்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய பள்ளிகளை பறித்துக் கொண்டீர்கள், எங்களுடைய அடக்க ஸ்தலங்களை பறித்துக் கொண்டீர்கள், இங்கேயே என்னை சுட்டுவிடுங்கள், நான் பாராளுமன்றத்திலே சாகிறேன் என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மக்களை தூண்டக்கூடிய அளவிலே அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது. ஹைதராபாத்தை பொறுத்தவரை 5000-6000 கோடிக்கு மேல் வகப்பு சொத்துக்களை வைத்து கொண்டிருப்பவர் ஓவைசி எம்பி அசதுதீன் ஓவைசி. அதை போல டெல்லியிலே இஸ்லாம் பர்சனல் லா போர்டு, ஷரியத் லா போர்டு இருக்கிறது. அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் அப்துல் ரஹ்மான் மதானி. இப்படி இருக்கின்றவர்களெல்லாம் அவர் ராஜஸ்தானிலே 5000 கோடிக்கு மேல் வகப்பு சொத்தை அவர் வைத்திருக்கிறார். அதே போல இந்தியாவிலே டெல்லி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களிலே அதிக அளவிலே வகப்பு சொத்துக்கள் இருக்கிறது. மத்திய அரசு இந்த வகப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் இந்தியாவிலே இராணுவத்திற்கு முதலிடமாக சொத்து இருக்கிறது, அதற்கு அடுத்து ரயில்வேக்கு இருக்கிறது, மூன்றாவதாக வகுப்போடுக்கு இருக்கிறது என்று சொல்கிறது. 1995 சச்சார் கமிட்டி காங்கிரஸால் நியமிக்கப்பட்டு 2006 நீதி அரசர் ராஜேந்திர சச்சார் அவர்களுடைய தலைமையிலே அந்த கமிட்டி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றதை அவர்கள் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே ராஜேந்திர சச்சார் அவர்கள் கூறியிருப்பதாவது, இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை விட கீழ்நிலையிலே இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு 10% கல்வியிலே, வேலைவாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே மேம்பட 10% இட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்தாற்போல் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அது என்ன என்று சொன்னால், இந்தியாவிலே வகுப்போடிற்கு 1.2 லட்சம் கோடிக்கு மேல், அன்றைய காலகட்டத்தில் 2006 நான் சொல்கிறது, 1.2 லட்சம் கோடிக்கு மேல் சொத்து இருக்கிறது. அதற்கு மீகர் குறைந்தபட்சம் ஒரு 10% வருமானம் இருந்தால் கூட 12,000 கோடி வருஷத்திற்கு வருமானம் வர வேண்டும். இந்த வகுப்பு சொத்தை வைத்திருப்பவர்களெல்லாம் கணக்கு காட்டியிருக்கிறார்கள். 127 கோடி வருமானம் இருப்பதாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த 127 கோடியும் பராமரிப்பு செலவுக்கு சரியாகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு இந்த பணம் போய் சேரவில்லை. இப்படி மூன்றாவது இடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்தியாவிலே 17-25% உள்ள இஸ்லாமிய பெருமக்கள். இந்த பணங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் இந்தியாவிலே மல்டி மில்லியனர்களாக இருக்கக்கூடியவர்கள், தொழில்களை செய்யக்கூடியவர்கள், பொருளாதாரத்திலே மேம்படையாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க முடியும். அவர்களை அப்படி வாழ விடவில்லை. ஒரு 200-300 பேர் தனக்காரர்கள், செல்வந்தர்கள்,
அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடிகர் சொய்ப் அலி என்பவரை உங்களுக்கு தெரியும். பட்டோடி நவாப் அவர்களுடைய மகன். இதில் எத்தனை பேருக்கு பட்டோடி நவாப் தெரியும் என்று எனக்கு தெரியாது. சர்மிளா டாகூர் அவர்களுடைய மகன். அவர் அண்மையிலே ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னால் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். 13,000 கோடிக்கு வகப் செய்யப்பட்ட சொத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டிருந்தார். அவர்களுடைய முன்னோர்கள் வகுப்பு செய்த சொத்து. உச்ச நீதிமன்றம் தர இயலாது என்று பதிலளித்திருக்கிறது. அதற்கு நீதி வழங்கி இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அது ஏழை எளிய மக்களுடைய சொத்து என்பதனால். ஆகவே இந்த சட்டமாகப்பட்டது முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களை மனதிலே வைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம். இதையும் தாண்டி அதிலே பெண்களையும் உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ள வேண்டும். அதில் 2 இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வகுப்பு கவுன்சில், மத்திய வகுப்பு கவுன்சில் ஒன்று இருக்குது, வகுப்பு போர்டு ஒன்று இருக்குது. அப்போ இந்த மத்திய வகுப்பு கவுன்சில்லையும் பெண்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சட்டம் அதை சொல்லுது. இதுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை நான் இங்கே கூடுதலாக பதிவு செய்ய ஆசைப்படுறேன். மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பதர் சையத் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது வகுப்பு வாரியத்திற்கு சேர்மனாக பெண்ணை சேர்மனாக நியமித்தார்கள். அப்படி நியமிக்கின்ற பொழுது என்னிடம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள், என்னிடம் கேட்டார்கள், இஸ்லாம் முறைப்படி பெண்களை வகுப்பு வாரியத்திற்கு தலைவராக்க முடியுமா என்று. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் எதுவும் சொல்லப்படவில்லை, ஆக்கலாம், தாராளமாக அவர்களை நீங்கள் அந்த தலைவர் பொசிஷனிலே போடலாம் என்று சொன்னதற்கு பின்னால் பதர் சையதை அவர்கள் தலைவியாக்கினார்கள். இதை ஏன் இங்கே முக்கியமாக பதிவு பண்ணுகிறேன் என்று சொன்னால், இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழக மக்கள் இருக்கிறார்கள். எந்த விஷயத்தை செய்தாலும் சொத்து பங்கு பிரிப்பதாக இருந்தாலும் பெண்களுக்கு, அல்லது பெண்களுடைய பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்சீலாக வைத்து கொள்வதற்கும், அதேபோல் வகுப்பு வாரியத்திலே தலைவராக பெண்ணை நியமித்ததும், அதேபோல் பெண் கமாண்டோக்களை, பெண் காவலர்களை பெண் அதிகாரிகளாக கொண்டு வந்ததும் மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதற்கு ஏன் நான் சொல்கிறேன் என்றால், தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் முன்னோடியாக, இந்தியாவிலே முன்னோடியாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் இந்த சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு இந்த சொத்தில் வரும் வருமானங்கள் சென்றடைய வேண்டும். அவர்கள் கல்வியிலே, வேலைவாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே முன்னுரிமை பெற வேண்டும். வகுப்பு வாரியம் மூலமாக எத்தனை பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேர் பெரிய பெரிய கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்களாக, விஞ்ஞானிகளாக, டாக்டர்களாக, PhD பட்டம் பெற்றவர்களாக இஸ்லாமியர்கள் ஆகியிருக்கிறார்களா? வகுப்பு வாரியம் மூலமாக, அந்த சொத்தின் மூலமாக இந்த வகுப்பு வாரியத்தை நிர்வகிப்பவர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்களா? அதில் மாற்றம் வேண்டும் தானே. அப்பொழுது மாற்றம் வருகிறது என்று சொன்னால் நாம் அதை வரவேற்க வேண்டும். யார் கொண்டு வந்தாலும் இப்பொழுது ஒரே நோக்கம் என்ன என்றால், இந்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்திருக்கிறது, அதனால் எதிர்க்கிறோம் என்று சொல்லித்தான் அனைவரும் எதிர்க்கிறார்கள். யாரெல்லாம் வகுப்பு சொத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், போராட்டம் செய்கிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள். கேரளாவிலே வகுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்னொரு வதந்தியும் பரப்புகிறார்கள், நாங்கள் எங்கள் மாநிலத்திலே வகுப்பு சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார். இது மத்திய சட்டம். இன்று கூட மத்திய அமைச்சர் இந்த சட்டத்தை அமுல்படுத்தவில்லை என்றால் அதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டம் நல்லது சட்டம், ஏழை எளிய மக்களுக்கான சட்டம், இஸ்லாமிய மக்களுக்கான சட்டம். வகுப்பு சொத்தை அனுபவிப்பவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள், ஏழை எளிய மக்கள், நான் அனைத்து பகுதிகளிலும் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து
இந்த வகுப்பு சொத்தில் இல்லாத ஏழை எளிய இஸ்லாமிய மக்களை சந்தித்து வந்திருக்கிறேன். அவர்களெல்லாம் வரவேற்கிறார்கள். யாரெல்லாம் தர்காக்களாக பள்ளிகளாக வைத்து வகுப்பு சொத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய பணங்களை செலவு செய்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்திருக்கிறார்கள். நான் இதை சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வியும் மனதிலே எழும். 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறேன். மாண்புமிகு மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்பவரை வகுப்பு வாரியத்திற்கு தலைவராக நியமித்தார். அந்த அப்துல் ரஹ்மான் என்ன செய்தார் தெரியுமா? எல்லா பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் இஸ்லாமியர்களிடம் வகுப்பு வாரியத்திற்காக நன்கொடை பெற்றார். 400 கோடி நன்கொடை பெற்றதாக அவரே பத்திரிகையாளர்கள் முன்பாக சொல்கிறார். எதற்காக என்று கேட்டால், தமிழகத்திலே வகுப்பு வாரியத்தின் மூலமாக மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் கட்டப்போகிறேன் என்று சொன்னார். அந்த 400 கோடி என் கையிலே இருக்கிறது, நான் வசூல் செய்து விட்டேன் என்று பத்திரிகையாளர்கள் முன்னாலே சொன்னார். 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் காலத்திலே நீங்கள் இப்பொழுதும் போய் பார்த்தால் பத்திரிகையாளர்களிடம் அவர் சொல்லியது உங்களுக்கு கிடைக்கும். நான் உடனே அவரை கேட்டேன், ஏன் இன்னும் கட்டவில்லை என்று. அவர் அதற்கான சரியான பதிலை சொல்லவில்லை. என் மேல் மான நஷ்டீடு வழக்கு தொடுப்பேன் என்று எனக்கு மிரட்டல் விடுத்தார். நான் அதற்கும் பணியவில்லை. கல்கியிலே நான் எழுதியது நீங்கள் கல்கி புஸ்தகத்திலே பார்க்கலாம், அனைத்து ஊடகங்களிலே 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்கிறது. என் வீட்டிற்கே பின்னால் வேறு விஷயங்களெல்லாம் பேசினார். அந்த 400 கோடியை அவர் யாரிடம் கொடுத்தேன் என்றெல்லாம் என்னிடம் சொன்னார். அதை நான் இறந்து விட்டார். அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. கருணாநிதி அவர்களும் உயிரோடு இல்லை. அதை நான் சொல்ல இஷ்டப்படவில்லை. ஆக மொத்தத்தில் அந்த பணம் எங்கே போயிருக்கும் என்பது உங்களுடைய ஊகத்துக்கே விட்டு விடுகிறேன். இப்படியெல்லாம் இருக்கின்ற வகுப்பு வாரியத்தை அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் உடனடியாக டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும். 47க்கு பின்னால் வகுப்பு வாரிய சொத்துக்களை அனுபவித்தவர்கள், அதன் மூலம் பல ஆயிரம் கோடியை சொத்து சேர்த்தவர்களே, அதை விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சொத்துக்களை எல்லாம் ஜப்தி செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் தண்டனையாக ஒரு 20 ஆண்டு காலம் அவர்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் மத்திய அரசிடம் அதை தெரிவிக்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களுக்கும் அந்த கடிதத்தின் நகல்களை அனுப்பியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், வெறுமனே இதுபோல சட்டங்களை போட்டால் இது நடைமுறைக்கு வராது. இவர்களெல்லாம் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் யார் சட்டத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் கால்களிலே சென்று சரணடைந்து விடுவார்கள். இந்த சட்டம் நடைமுறைக்கு வராது. இதிலே தண்டனை சட்டம் வந்தால்தான் இறைவனுடைய சொத்தை நாம் அனுபவித்தது தவறு என்ற அந்த பயம் வரும். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, சிவன் சொத்து கொலநாசம் என்று. அதை போல இந்த இறைவனுடைய சொத்தை சாப்பிட்டவர்கள் குலம் அழிந்துவிடும், அவர்கள் வாழ முடியாது. அதை அரசு கேட்க வேண்டும். அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். ஆகவே அரசாக இருக்கக்கூடிய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டம் நல்ல சட்டம் என்பது மக்கள் தெரிந்திருக்கிறார்கள், மக்கள் வரவேற்கிறார்கள். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழுமையாக மனதார வரவேற்கிறது. அதாவது 2 இருக்குது வகுப்பில். ஒன்று நம்ம இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சொத்தை நான் எழுதி வச்சுட்டு என் பையன், அதுக்கப்புறம் என் பையன், அவங்க வாரிசாக மேனேஜ்மெண்ட் பார்க்குறது. இன்னொன்று, வகுப்பு சொத்தை யாருக்கு வேணுமோ லீஸுக்கு கொடுக்கறது. அப்போ அரசு அதிகாரிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் எம்பி எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, அரசு மாநில அரசு அவங்களுக்கு வேண்டிய ஆள்களுக்கு சொல்லி, ஏன்னா இப்போ இங்கே போட்டிருக்கிறது யார் தலைவர், யார் டிஎம்கேக்காரராக இருப்பார், ஏடிஎம்கே இருந்தால் ஏடிஎம்கேக்காரராக இருப்பார், வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி ஆளாக இருப்பார். அவங்களுடைய 11 பேர் அதில் உறுப்பினர்கள், வேறு யாரும் வெளியாளுகள் கிடையாது. அரசுடைய அதிகாரி தான் அதில். சிஇஓ யார்? அரசு அதிகாரி. சூப்பரண்டு யார்? எல்லா மாவட்டத்துலேயும் வகுப்போடு சூப்பரண்டு யார்? அரசு அதிகாரி. அப்போ முழுக்க அரசுடைய கட்டுப்பாட்டில் தானே வகுப்போடு இருக்கு.
அப்போ அரசு தானே இந்த பணத்தை பூரா யாருக்கு வேணுமோ நிலத்தை கொடுத்துருவாங்க, எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார், முன்னாள் எம்பி. அவர் ஒரு 100 ஏக்கர் அவருக்கு வேண்டிய ஒரு பொம்பளைக்கு எழுதி வச்சுட்டாருன்னு அவரை மாற்றிட்டு தானே இப்போ இவரை போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். அப்போ நீங்கள் பத்திரிகையாளர்கள் என்னுடைய இந்த கவனத்தை மக்களுக்கான சொத்தை, மக்கள் சொத்தை, இறைவன் சொத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? அப்போ அதைத்தானே நான் போராடுறேன், கேட்குறேன். இப்போ நீங்கள் ஊராக இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டம் நடத்துகிறவங்களாம் யார்? பள்ளிவாசல், தர்கா, இதனுடைய ட்ரஸ்டிகளை சேர்த்து அவங்கள்ட்ட இருக்க காசுகளை வச்சு மக்களுக்கு காசு கொடுத்து ரோட்டில் கொண்டாந்து நிப்பாட்டி போராடுறாங்க. நான் இன்னும் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். முத்தலாக்கு பிரச்சனைக்காக போராடுனாங்களே, முத்தலாக்கில் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஒரே நேரத்தில் 3 தலாக் சொல்லி ஒரு பொம்பளையை விட்டு போகக்கூடாது, மனைவியை விட்டு போகக்கூடாது. அதைத்தான் தடை பண்ணியிருக்காங்க. அதை முறையாக சரியத்தில் சொல்லியிருக்க மாதிரி 3 மாதம் டைம் கொடுத்து சரியாக சொன்னால் சொல்லலாம்னு இதுவரையும் சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கேன், பிரமாதமான சட்டம்னு சொல்லிட்டு. அப்போ முத்தலாக்கு எங்கே தடை இருக்குது? தடையே இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்துடுறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அதுக்கு ஒரு போராட்டம். அதே மாதிரி என்ஆர்சி, அது எல்லா ஊர்லேயும் 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறது தானே. உங்களுக்கு கணக்கெடுப்பு ஜென்சஸ் நடக்கணுமா நடக்கக்கூடாதா? அப்போ அது நடந்தால் தானே நம்ம ஊர் ஆள் யார், வெளியூர் ஆளுன்னு தெரியும். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாய்ங்களெல்லாம் எப்படி பாய்ங்களாம் எல்லாம் இங்கே பிறந்தவன், என்ன வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே குடியேறினவனா? எல்லாம் சுப்பனும் குப்பனும் முனுசாமி குப்புசாமியும் தான் கிறிஸ்தவனாக மாறி இருக்கான், இஸ்லாமனா மாறி. என்னுடைய முன்னோர்கள் அதுதானே, எல்லாமே இந்துக்கள் தானே. அன்னைக்கு இந்து, இன்னைக்கு முஸ்லீமு, இன்னைக்கு முஸ்லீமு அன்னைக்கு இந்து, இன்னைக்கு கிறிஸ்டினு அன்னைக்கு இந்து. என்ன பேச்சு பேசிக்கிட்டீங்க? எல்லாம் தமிழன் தானே, தாய்மொழி தமிழ் தானே. இல்லை எனக்கு வேறு ஏதாவது பாஷையா? தமிழில் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட. அப்போ இதெல்லாம் தெரியாமல் முஸ்லீம்களை பாய், எவன் பாய் இங்கே, எவன் பாய், எந்த ஊர் பாய்? பத்தமடை பாயா விரித்து படுக்கிறதுக்கு? எல்லாமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான். இப்போ நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காரு பிஜேபியில், எனக்கு மாமா. அதாண்டி பிஜேபியில் தலைவராக இருக்காரு, என் மாமா இல்லைன்னு ஆயிருமா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு மாறி மாறி எல்லாருமே பேசுகிறானுங்க. எல்லாருமே மாமா மச்சான், சொந்தக்காரன், அண்ணன் தம்பி. என்ன பலவீனா? இல்லை என்ன பலவீனா? இல்லை என்ன பலவீனம் அதை சொல்லுங்க. பலவீனம்னா என்ன பலவீனம்? இல்லை என்ன பலவீனம்? இஸ்லாமியர்கள் என்ன நானும் நீனும் ஒன்று தானே. அப்புறம் என்ன இஸ்லாமியர்கள் என்ன வணக்க வழிபாட்டில் வேறு அவ்வளோதானே. உங்களுக்கு பல குலதெய்வம் இருக்கு, அது மாதிரி இது எனக்கு குலதெய்வம்னு வச்சுக்க. நம்மளுக்கு என்ன ஒரே தெய்வமா இருக்கு? வக்ஃபு திருத்த சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களை குறிப்பாக உங்க பேரை குறிப்பிட்டு சில அமைப்புகள் கடுமையாக சாடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமியரே இல்லை நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம். நல்லா கேட்டிய, சரியான கேள்வி இது. அதாவது நான் மாத்திரம் எதிர்க்கலை. அஜ்மீர் தர்கா இருக்குல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ். அது சூஃபிசத்தை சார்ந்தது. அதனுடைய ட்ரஸ்டி சையது மௌலானான்னு சொல்லிட்டு அவர் எதிர்க்கிறாரு, ஆதரிக்கிறார், வரவேற்கிறார் என்ன மாதிரியே. அதே மாதிரி டெல்லியில் உலமா, ஆல் இந்தியா உலமா கமிட்டின்னு இருக்கு, அதனுடைய தலைவர் ஆதரிக்கிறாரு. இப்படி நிறைய பேர் அதை பொதுமக்கள் ஆதரிக்கிறாங்கங்க. இப்போ அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருக்கிற பொதுமக்கள் ஓவைசியை காரி துப்புறான். பெரிய பேலஸ் கட்டியிருக்காங்க வகுப்பு லேண்டில். சரி, இப்போ நீங்கள் இங்கே எடுத்துக்கங்க, ஹைகோர்ட்டு யாருடைய லேண்டு? ஏன்னா இப்போ இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் இந்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கஷ்டமாக இருக்குது எனக்கு. எப்படின்னா, எந்தெந்த ப்ராப்பர்ட்டி அரசு கண்ட்ரோலில் இருக்கோ அதை இனிமேல் ஒக்கப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு இதில் ஒரு சரித்து இருக்குது. இப்போ நீங்கள் செங்கோட்டை யாருது, குதுப் மீனார் யாருது, ஹுமாயூன் சமாதி அந்த ஏரியா 25 ஏக்கர் 30 ஏக்கர். அதே மாதிரி நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, டெல்லியில் 1100 கபர்ஸ்தான் இருந்திருக்கு கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால். இன்றைக்கி வெறும் 500 கபர்ஸ்தான் தான் இருக்குது. மிச்சத்தை பூரா அவர் ஃப்ளாட் போட்டு விற்று பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கட்டிட்டானுங்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? கபர்ஸ்தான்னா தெரியுதா எதுன்னு? அடக்கஸ்தலம். அப்போ இப்படி எல்லாருமே கொள்ளையடிச்சுக்கிட்டீங்கிறான். ஏகப்பட்ட கொள்ளையாக இருக்குது. எவன்ட்டையும் கணக்கு கேட்கக்கூடாதுங்கிறான். வகுப்பில் என்ன சொத்து நான் கேட்குறேன். இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இது வரைக்கும் வகுப்போடு இருக்கின்ற ஏழைகளுக்கு தெரியாதுங்க யாருக்குமே. வகுப்போடுன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் பெரிய ஆளுங்க, சொத்து வச்சுருக்கவங்க கொடுத்தது, நமக்கு சொந்தமானதில்லை. அவன் என்ன நினைக்கிறான்? பெரிய ஆளுங்க அவன் சொத்தை தானமாக கொடுத்தது வகுப்போடு, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஏழைகளுக்கு உள்ளதுன்னு இதுவரையும் தெரியலைங்க, இப்போ தான் தெரியுது. நான் ஊராக போய் எல்லா பக்கமும் இந்த வகுப்பு சொத்து இல்லாத ஏழைகளையாக கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். வகுப்பு சொத்தில் இருக்க வரமாட்டான். ஏன்னு கேட்டாக்க, இப்போ நான் இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
இப்போ நீங்கள் பூந்தமல்லி ரோட்டில் ஒரு பள்ளி இருக்குது, பெரிய பள்ளி. அதுக்கு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா மாதம் வாடகை வருது. அவன் எப்படி வருவான்? அதில் அவன் ஆள் கூப்பிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறான். அதே மாதிரி நீங்கள் அடையாறில் பார்த்தீங்கன்னா குறைசியானி மாஸ்க்கு 40 லட்சம் 30 லட்சம் வாடகை வருது, கடை கட்டி விட்டுருக்கான் அந்த பள்ளியை தவிர. அவன் எப்படி இதில் வருவான்? அது மாதிரி இப்படி எல்லாரும் சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அதில். அப்போ அவன் எப்படி இதுக்கு வருவான்? அதுக்கு ஆதரவாக பேசுவானா, எனக்கு ஆதரவாக பேசுவானா, இந்த சட்டத்துக்கு ஆதரவாக பேசுவானா? இப்போ எதுக்குறவன் பூரா யார் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை. இந்த எதுக்குறவன் ஒரு 4 பேர் 2 சீட்டு 1 சீட்டுக்கு போகிறவன். நான் எவன்கிட்ட போய் 1 சீட்டு 2 சீட்டு கேட்டுக்கிட்டேன்? நான் வந்து காமராஜர் காலத்திலேருந்து ஆட்சியில் இருக்கேன். என் 19 வயசில் காமராஜரோட மேடையில் பேசியிருக்கேன். எம்ஜிஆர் அவர்களோட பயணிச்சிருக்கேன். புரட்சித் தலைவி அம்மா கூட உங்களுக்கெல்லாம் தெரியும், பயணிச்சிருக்கேன். என்னைக்காவது நான் 1 சீட்டு 2 சீட்டு கொடுன்னு எவன்டையாவது போய் கேட்டிருக்கேனா? இல்லை என் வீட்டு வாசல்லையாவது கை கட்டி நின்றுருக்கேனா போய்? எப்போ இது மக்களுக்கான சட்டம், நல்ல சட்டம். இதை கொண்டு வந்தால் ஏப்பா அவங்களுக்கெல்லாம் கடுக்குது? யாருக்கு வலிக்குது? ஏன் கணக்கு காட்ட மாட்டேன்? நான் கேட்குறேன், சரி வகுப்போடுக்கு சொத்தே இல்லைப்பா, இல்லைன்னு சொல்லுங்கள். வகுப்போடுக்கு சொத்தே இல்லை. மோடிஜி சொல்கிறது பொய், அமித்ஷா சொல்கிறது பொய், சேக்தாவு சொல்கிறதும் பொய்யடா. இல்லைன்னு சொல்லி கணக்கு காட்டிட்டு போங்கப்பா. ஏன் கணக்கு காட்ட மாட்டேங்கிற? செந்துரைங்கிற ஊரில் கோயிலை வகுப்போடுக்கு சொந்தம்னு சொன்னான், ரைட்டு, கணக்கு காட்டு. ஏன் காட்ட மாட்டேங்கிற? திருப்பரங்குன்றத்தில் போய் பிரச்சனை பண்ணுறான், சிக்கந்தாமலைங்கிறான், ரைட்டு, கணக்கு காட்டு. ஏன் காட்ட மாட்டேங்கிற? என் கணக்கு காட்டணுமா இல்லையா? அங்கே யாருடைய சொத்தாக இருந்தாலும் பத்திரம் பட்டா சிட்டா அடங்கெல்லாம் என் பேருக்கு இருக்குன்னா கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் வகுப்பு ட்ரிப்புனல் அவங்களே கோர்ட்டு மாதிரி வச்சுருப்பாங்க உள்ளே. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சினிமா செட்டு மாதிரி செட்டு போட்டு வச்சுருப்பானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் போட்டவர் தான் ஃபுல் அத்தாரிட்டி. அவர் சொல்கிற முடிவு தான் முடிவானது. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவானுங்க? இப்போ அப்பீல் போகலாம். அப்போ இதெல்லாம் நல்லா தானே இருக்குது, இல்லை சரியில்லையா? அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலையா? அந்த 20-25 அந்த மசோதாவை நீங்கள் யாரும் படித்து பார்க்கலையா? அந்த பில்லை நல்ல கேள்வி தம்பி, இது நல்லா கேட்குறீங்க. இப்போ ஜட்ஜெல்லாம் யார்? எல்லாமே முஸ்லீமா நம்ம ஊரில்? நம்ம ஊரில் பிரதம மந்திரி யாருங்க? இல்லை நம்ம ஊரில் முதல் மந்திரி முஸ்லீமா? அப்போ அவங்கெல்லாம் கணக்கு கேட்குறாங்களே. அப்போ இன்கம் டேக்ஸ் எல்லாம் இருக்கிறது யார்? எல்லாம் முஸ்லீமா? இப்போ யாருமே கணக்கெல்லாம் கேட்கட்டா அவன் இந்து. அவனை இதில் கணக்கு கேட்க வந்துட விடாது. அவனை வச்சா என்ன? கணக்கை காட்டுப்பா. யாரை வச்சா என்ன? எங்கள் அறநிலைத்துறையில் கணக்கு காட்டணும். கோயிலில் வருமானம்னா கணக்கு காட்டணும். பொது சொத்துன்னா கணக்கு காட்டணும். இறைவனுடைய சொத்து அல்ல, அவங்க அனுமதி இல்லாமல் வச்சிருக்கிறாங்க. இதில் வச்சா என்ன? ஏன் வச்சா என்ன தப்புன்னு கேட்குறேன். வச்சா என்ன? இதில் ஜாதி ப்ராப்ளமா உனக்கு? கணக்கு கேட்டால் ஜாதியை கொண்டு வந்துருவியா? வச்சா என்ன தப்பு நான் கேட்குறேன் சொல்லு. கண்டிப்பா முதல்ல இதை வையே, அப்புறம் அதை பேசுவான். முதல்ல இதை வையே. இப்போ முதல்ல இதை வையே. இப்போ வந்து பொதுவுக்கு வா. இப்போ சொத்து பொதுவானது தானே, இறைவன் சொத்து தானே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க. முதல்ல இதுக்கு வாங்கங்க, இது முடியட்டும், அதுக்கு அடுத்து பேசுவோம். இது வந்து இறைவன் சொத்து தானே. உன் சொத்தை நான் கணக்கு கேட்கல. நீ சொந்தமாக சம்பாரிச்சதை நான் கணக்கு கேட்கல. இறைவன் பேரால் இருக்கிற சொத்து தானே. அது ஏன் கணக்கு கொடுக்க மாட்டேன்? அதுக்கு ஏன் முஸ்லீமாக வைக்கக்கூடாது, இந்துவாக வைக்கக்கூடாதுன்னு பேசுவேன். அப்போ ஜட்ஜை மாற்ற சொல்லுவேன். அப்புறம் நாளைக்கு அவனை மாற்றும்பேன். இப்படி ஒவ்வொருத்தனையாக மாற்ற, அவனை வைக்காத இவனை வைக்க. ஏன் கணக்கு குடியா? கணக்கு கொடுத்து மக்களுக்குள்ள மத்திய அரசு தாங்க இப்போ. ஆமாம், மத்திய அரசு தான் இதை கொண்டு வந்து. இல்லை எந்த திசையில் எங்க மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. வரவேற்கக்கூடிய சட்டம்னு சொல்றேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல் இதுவும் நாட்டோட பிரதமர் வந்து முஸ்லிமானது கிடையாது. ஆனா வக்ஃப் வாரியம் வந்து பிரத்யேகமா இஸ்லாமியர்களுக்கு கொண்டு வந்தது. அதுக்குள்ள 2 இந்துக்கள் இருக்கிற பிரச்சனை. இதுல கொஞ்சம் அதே அறநிலைத்துறைக்குள்ள 2 முஸ்லிம் இருக்குன்னா அதுக்கு நீங்க வெளிய கோரிக்கை வைக்கிறீங்க. இல்ல நான் வைக்கிறேன். கோரிக்கை வைக்க மாட்டேன்னு சொல்ல. இல்ல வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. இல்ல ஏன் வைக்க மாட்டாங்க? நான் சொல்றேன் கேளுங்க. ஏன் வைக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள்ட்ட இது இருக்கணுங்கிறதுக்கு தான். ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல சொல்லும் போது 2 விஷயத்தை சொல்றாரு. அதை உங்களுக்கு இப்ப தெளிவா சொல்றேன். முதல்ல ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, ஃபக்கீர்ண்டா இஸ்லாம்ல ஏழைகள், இஸ்லாமிய ஏழைகள். மிஸ்கின்னு அடுத்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மிஸ்கின்னா பொதுவாக ஏழை எளிய அனாதை மக்கள். அது வந்து இஸ்லாம்னு அவர் சொல்லலை. அதனால் இந்த சொத்துக்களை யாருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதிகளை எல்லாம் கடந்து
ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதில் யாரும் உட்காந்து கணக்கு கேட்குறதுல தப்பு இல்லை. நீங்கள் இன்னார் வந்து தான் கணக்கு கேட்கணும், இன்னார் வந்தால் கணக்கு கேட்கக்கூடாதுன்னு பேசுகிறது எனக்கு பிடிக்கல. நான் கேட்குறது ஜாதியை பற்றி அல்ல, சரியத்தை பற்றி அல்ல, கணக்கை பற்றி, சொத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொத்து கணக்கு கேட்குறதுக்கும் இஸ்லாமாக இல்லை இஸ்லாமாக இருக்காருங்கிறதுக்கும் என்னங்க இருக்குது? சொத்து தானே நான் கணக்கு கேட்குறேன். வழிபாட்டை பற்றி கணக்கு கேட்கலையே, தொழுகையை பற்றி கணக்கு கேட்கலையே. இல்ல தமிழ்நாடு வக்ஃபு வாரி சட்டம் இஸ்லாமோட வழிபாட்டுல ஏதாவது தலையிடுதா? இல்ல, அதனால தான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். சொத்தை பற்றி தான் கணக்கு கேட்குறாங்க, வழிபாட்டில் அவங்க தலையிடலை. நீங்கள் தொழுகை வேணான்னு சொல்லலை, ஹஜ்ஜுக்கு போக வேணான்னு சொல்லலை, நோன்பு வைக்க வேணான்னு சொல்லலை. உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல எதுலேயுமே அவங்க தலையிடலை. இஸ்லாம் சம்மந்தப்பட்ட எதுலேயுமே அவங்க தலையிடலை. உங்கள் சட்டத்துலேயும் அவங்க தலையிடலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, வகுப்பு வாரியம் மூலமாக இருக்கிற சொத்துக்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் ஏழை எளிய சொத்துக்களை பெரிய பெரிய ஆளுக 200-300 பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். கணக்கு வழக்கில் வரணும். அதுக்கான வருமானம் இன்னைக்கு நிலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கோடி வருஷத்துக்கு வரும். எவ்வளோ வரும்? 30,000 கோடி வரும், ஒழுங்காக கணக்கு வழக்கு பார்த்து எடுத்தா. அப்படி வந்ததுன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமும் மேம்படும், ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும், கல்வி மேம்படும், எல்லாமே மேம்படும். 9 லட்சம் சொத்துக்கள் இருக்குது. இது வரைக்கும் அதுல 200 கோடி தான் வருவாய் வருது. 20,000 கோடிக்கு மேல வருவாய் ஈட்ட முடியும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ கூட வரும். இப்போத்திய கணக்குப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 25-30,000 கோடி வருஷத்துக்கு வரும். வந்தால் நல்லது தானே, ஏழை எளிய மக்களுக்கு உபயோகப்படும். தனிப்பட்டவர்கள் ராஜ வாழ்க்கை வாழ முடியாது. 5 வருஷமா இஸ்லாமியர்களை தொடர்ந்தா தான் அவங்க வந்து தானமா வக்ஃபு கொடுக்க முடியும் அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், அதான் முறைகேடுகள் நடக்கும்பொழுது மற்ற மெம்பர்ஸோ இல்ல சமுதாயத்தில் இருக்க மற்ற தலைவர்கள் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியா இஸ்லாம இருந்தா தான் வக்ஃபு போர்டுக்கு வந்து தானமா கொடுக்கணும்னு சொல்லி திருத்தம் கொண்டு வந்தாங்க. கரெக்ட். இந்த திட்டத்தை நீங்கள் இப்படி பார்க்கணும். இப்போ ஒருத்தர் இந்துவாக இருக்கார், அவங்க அண்ணன் தம்பி 4 பேர், அவங்க வீட்டுக்குள்ளே சொத்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவர் என்ன செய்கிறாருன்னா, இவனுக்கும் வேணாம் அவனுக்கு வேணான்னு வகுப்பு எழுதி வச்சுட்டாருன்னு வைங்க, அந்த சொத்தை மற்ற யாருமே அனுபவிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இவர் 5 வருஷம் இஸ்லாத்தை தழுவி 5 வருஷத்தில் முறையாக இருந்தால் வகுப்பு பண்ணப்படும். அப்போ அது தடுக்கப்படுது. ஒரு இந்து தன்னுடைய வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு அந்த சொத்துக்களை யார் கோவம் வருதுல, அவனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவான், மற்ற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுடா, எனக்கே மொத்தம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பு எழுதி வச்சுட்டான்னு வைங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ இதில் வந்து நீங்கள் யார் இஸ்லாமானவர்களாக இருந்து நீங்கள் எழுதி வைங்கன்னு சொல்கிறாங்க. தப்பு ஒன்றும் இல்லை, இஸ்லாமானவங்க எழுதி வைக்கட்டும். சார், அப்துல் ரஹ்மான் 400 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கினார் வகுப்புக்காக. அதே நேரத்தில் அவரை பற்றி சொல்லும்போது ஒரு ரத்தம் கொடுத்தாங்க, அந்த காசு எங்கே போச்சு கணக்கு இல்லை அப்படின்னு போய் நீங்கள் கலைஞரை வந்து சுட்டி காட்டுறீங்க. அவரும் இறந்துட்டார், இவரும் இறந்துட்டாருன்று. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் 10-12 வருஷத்துக்கு முன்னால் கல்கியை எடுத்து பாருங்கள், அதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அந்த பணம் எங்கே போயின்னா, ஒரு இறந்த மனிதரை கண்ணியக்குறைவாகவோ அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் நான் இப்போ பேச விரும்பலை. ஏன்னா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்போ நான் பேசுகிறது மாத்திரம்தான் நிற்கேன். அவங்களுக்கு அவங்க தரப்பு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க உயிரோடு இருக்கும்போது நான் எழுதுனது கல்கியில் இருக்குது. அவர் சொன்னது 400 கோடி நான் வசூலிச்சிட்டேன்னு அவர் பத்திரிகையாளர்களை இது மாதிரி சந்தித்து சொன்னதும் இருக்குது. அதை எடுத்து பாருங்கள், உண்மை உங்களுக்கு புரியும். 400 கோடி யார்கிட்ட போச்சுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய அனுமதிக்கு அதை விட்டுடுறேன். ஏன்னா இல்லாதவங்களை பற்றி தப்பு தவறாக பேசுகிறது நல்லதில்லை. சார், இப்போ நீங்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு எல்லாரையும் சந்திச்சதா சொல்லியிருக்கோம். அப்போ சொத்து எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் என்னென்ன சொத்து வச்சிருக்காங்கன்ற அந்த லிஸ்ட்டு வந்து அரசுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? எங்கள் அரசிட்ட தானே இருக்குது. இதுவரையும் அது தெரியலைன்னு தானேங்க நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட எந்த இதையும் காட்டலை. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. வகுப்புக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு மத்திய அரசு சொல்லுது. 3வது இடத்துல இருக்காங்கிறது யார் சொல்கிறா? இல்லை சார், இப்போ நீங்கள் எல்லாரும் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துலலாம் இருக்குன்றதும் சொல்கிறீங்க. இதை வந்து அறிக்கையா மாதிரி ஏதாவது அரசுக்கு ஏதாவது கொடுப்பீங்களா? இல்லை, அப்படி நம்ம கொடுக்க முடியாது. தனிப்பட்டவர்களை யாரையாவது குற்றஞ்சாட்டி இவங்க வச்சுருக்காங்க அவங்க வச்சுருக்காங்கன்னு கொடுக்குறது சரியாக இருக்காது. எல்லா கணக்கும் அவங்கள்ட்ட இருக்குது, வகுப்பில் இருக்குது. அதே மாதிரி ஆவண காப்பகத்தில் ஆவணங்கள் இருக்குது. பழைய, அதாவது நவாப் காலத்தில் கொடுத்துருந்தா நவாப் காலத்துக்கு ஆவண காப்பகத்தில் பாருங்கள் இருக்குது. ஆர்டிஐயில் நீங்கள் போட்டு எடுக்கலாம் எந்த சொத்து யாருக்கு இருக்குண்டு. அதே மாதிரி வகுப்பில் அதுக்கு ஆவணம் இருக்குது. அதனால் அரசு கொண்டு வந்திருக்க திட்டம் டிஜிட்டலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. உடனே 90 டேஸில் 90 நாளைக்குள்ளே இந்த சட்டம் வந்து 90 நாளைக்குள்ளே ஆன்லைன் போர்ட்டலில் போட்டுறணுன்னு இருக்காங்க. அதனால் நீங்கள் கேட்டதெல்லாம் ஆன்லைன் போர்ட்டலில் 90 டேஸில் வந்துடும். சட்டமன்றத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய
தீர்மானம்ன்றது சாத்தியப்படுமா? நீங்கள் நீட்டுக்கு எதிர்த்து தீர்மானம் போட்டிங்களே, என்னாச்சு? ஒன்றும் பயனில்லை. அப்புறம் இதை மாத்திரம் கேட்குறீங்க? நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதானே. இல்ல வக்ஃபு சட்டத்திட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு, திமுக, காங்கிரஸ், நீட்டுக்கு எதிர்த்து போனீங்களா, அது என்னாச்சு? முஸ்லீம் இல்லை நீட்டுக்கு எதிர்த்து போனீங்களா, அது என்னாச்சு? மாநில சுயாட்சி கொடுங்க சார், நீட்ல நாங்க ரத்து பண்றோம். அப்படியா? மாநில சுயாட்சி கொடுங்க. ஏன் நீங்கள் உங்கள் மாநிலத்தையே தனியாக பிரிச்சுக்கிட்டு இந்தியாவை விட்டு தனியாக பிரிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதானே? இல்லை இந்தியா ஏங்க வழக்கு வந்து நிக்கும் நினைக்கிறீங்களா? செல்லாது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏங்க நீங்கள் மத்திய அரசுக்கு கீழே இருக்கீங்களா, மாநில அரசுக்கு கீழே இருக்கீங்களா? மத்திய அரசு. அப்புறம் என்ன இருக்குது? மத்திய அரசு தான் கொண்டு வருது எல்லா சட்டத்தையும். மாநில அரசு அதை எடுத்து நடத்தணும். மத்திய அரசுக்குன்ற உள்ள சட்டங்களை மாநில அரசு கொண்டு போகணும், அவ்வளவுதான். மாநில அரசுக்குண்டு லிமிட்டட் தான் இருக்குது பவர். அதை தான் மாநில அரசு பயன்படுத்த முடியும். எது? பிஎம்சி சட்டத்தை கூட தான் மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. தமிழ்நாட்டுல என்ன அதை நிறைவேற்றல? ஆமாம். மும்மொழி கொள்கைக்கு வந்துட்டீங்க. சரி, ஓகே. அப்போ மும்மொழி இல்லை, அதனால தானே காசு கொடுக்கலேன்னு அழுகுறீங்க. அந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றலைண்டா காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீ ஏன் அழுகுறீங்க? ஏங்க, அதிமுகவுடைய கொள்கை வேறு, தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கை வேறு. நாங்கள் கூட்டணி என்பது தேர்தலுக்கானது, நீங்கள் தெளிவாக இருக்கணும். நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதாவது அதிமுக என்ன சொல்கிறாங்க? மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பாக இருக்காங்க, நீட்டுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க, டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. அதிமுக இருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது யாரோட? பிஜேபியோட. அறிவிச்சிட்டு போயிட்டாரா இல்லையா? அப்போ மினிமம் காமன் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க. என்ன சொல்கிறாங்க? அதிமுக பாஜக கூட்டணினால தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் ஒரு ஓட்டு கூட அதிமுகவுக்கு போகாது. அதிமுக செலுத்துற ஓட்டு பிஜேபிக்கு செலுத்தக்கூடிய ஓட்டாகும். அதனால இஸ்லாமியர் ஓட்டு இந்த கூட்டணிக்கு போகாதுன்னு சொல்லி ஐயுஎம் தேசிய பொதுச்செயலாளர் காரணம் எதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் ஓட்டு அவருக்கு போடுவாரான்னு பாருங்க. நான் வேற யார் ஓட்டுன்னு சொல்ல, அவர் குடும்பத்தில் இருக்கவங்க அவருக்கு ஓட்டு போடுவாரான்னு கேளுங்க. ஏண்டா இங்கே இருக்க இஸ்லாமிய மக்கள், அதாவது இந்த வகுப்பு சொத்தை அனுபவிக்காதவன், ஒரு தடவை 2 தடவை எம்எல்ஏ எம்பி ஆகாதவன், வாழ்நாள் பூராமே ரோட்டில் கிடக்கிறவன், அந்த இஸ்லாமிய மக்கள் பூரா அதிமுகவுக்கு வாக்களிப்பான். கண்டிப்பாக அதிமுக ஜாதி மதங்களை கடந்து எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. எது? இப்போ இது மாநில அளவிலான ஏற்பாடுகள். நான் எல்லா பக்கமும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். இளைஞர்களை இதில் கொண்டு வர்றேன். முழுக்க இளைஞர்களை கொண்டு இந்த வகுப்பினுடைய சட்டத்திட்டங்களை அவங்கள தெரியப்படுத்த வைக்கிறேன். அதே மாதிரி இந்த மக்களுக்கு இந்த சொத்து கொண்டு போய் சேர்றது எப்படி, யார் வச்சுக்கிட்டு இருக்கா, யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். ஐயா கேட்டாங்க. இப்போ அதுக்கு லிஸ்ட்டு அந்தந்த ஊரில் இருக்க இளைஞர்களை அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட்டும் எங்களுக்கு வரும். மத்திய அரசுக்கும் கொடுப்போம், மாநில அரசுக்கும் கொடுப்போம். வேற எதுவும் கேட்க வேண்டியிருக்கா? நன்றி. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும். அதாவது முக்கியமான விஷயம் இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டீங்களே. திமுகவுடைய நிலை ரொம்ப பதட்டத்தில் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னால் சட்டமன்றத்தில் அதிமுக ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு மாநில முதல்வரே பேசுகிறாரு. உடனே அப்பாவு, ஆமாம், அவர் உடனே இல்லை நம்ம தான் ஆளுங்கட்சி, அவங்க எதிர்கட்சிங்கிறாரு. நான் பதட்டத்தில் இருக்கேங்கிறாரு. முதல்வர் என்ன சொல்கிறாரு? பதட்டத்தில் இருக்கேன். என்னத்துக்கு காரணம் பதட்டம் அப்படின்னு சொன்னால், மதுபானத்துறையில் ஊழல் 39,000 கோடிக்கு இருக்குது. கெஜ்ரிவாலுடைய நிலை இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதயநிதி நம்மளுடைய தமிழக முதல்வர் இன்னும் 2-3 மாதத்தில் கைதானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் தலைமையில் ஏகப்பட்ட மணல் குவாரிகள், கல் குவாரிகளுடைய ஊழல், அதுவும் அவரும் போய் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதே போல் உங்களுக்கு நம்ம பொன்முடி அவர்களுடைய கீழ்த்தரமான பேச்சு, அவரும் கோர்ட்டு வழக்குகளில் இருக்கார். உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டைம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எல்லாரு மேலேயும் திமுக இருக்கிற மந்திரிகள், அதே மாதிரி கனிமொழி, ராஜா அந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸை திரும்ப தூசி தட்டி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் திமுகவுடைய நிலை என்னங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிவிங்க. பெரிய மாற்றம் இருக்குது தமிழகத்தில். அரசியல் மாற்றம் ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத தெரியுங்க. நன்றி.